அண்ணே எப்படி இருக்கீங்க சார்? வாங்க சார். கழுவுறீங்களா? என்னன்னு எப்படி கேக்குறீங்க? பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்படியே நம்ம அண்ணன் வீடு இங்க தான் இருக்குன்னு பாத்துட்டு போக வந்தா நீங்க எப்படி கேக்குறீங்க? இல்லப்பா, வழக்கமா வந்து அந்த மாதிரி ஏதாவது வேலை பார்ப்பீங்களே, ஒன் டைம் கூட எனக்கு துணி துவச்சு கொடுத்தேன், அதான் கேட்டேன். போங்கண்ணே, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கலாம் வந்தா இப்படி பண்றீங்க. அதாப்பா நானும் கேட்கிறேன். போன எலெக்ஷன் அப்போ பார்த்தது, இப்பதான் வர்றேன். சரி அதை விடுங்க, இங்க வாங்க. இதுல ஒரு 5000 ரூபாய் இருக்கு, ஓட்டு மட்டும் நம்ம போட்டுருங்க. சரி சரி சரிண்ணே, பாருங்க நான் வரேன். இந்த நோட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஃபிளாஷ்பேக். வண்டியை நிறுத்து. எங்க போற? சார் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். பணம் தான் எடுத்துட்டு போறியா? இல்ல சார், அதெல்லாம் எதுவும் இல்லை. நம்புற மாதிரி இல்லையே. எதுவும் இல்லைன்னு? அது வெறும் கவர் சார். என்னடா காசு இல்லைன்னு? காசு இருக்கு, என்ன பொய் சொல்லிட்டு இருக்கியா? எவ்வளவு இருக்கு இதுல? சார் 1 லட்சம் இருக்கு சார். வண்டி ஓட்டி கீழே இறங்கு. என்னடா இது, ஒரு நோட்டு கிழிஞ்சிருக்கு, அதையும் ஒட்டு போட்டு கொண்டு வந்திருக்க. காசை வச்சுக்கிட்டே காசு இல்லைங்கிற, ப்ரூஃபை காட்டிட்டு காசை வாங்கிட்டு போ. சார் சார் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் சார், ஹாஸ்பிட்டல் இருக்காங்க சார். நான் ப்ரூஃப் அப்புறம் கொண்டு வரேன் சார், காசு கொடுங்க சார். அதெல்லாம் தெரியாது, ப்ரூஃபை காட்டிட்டு காசை வாங்கிட்டு போ, இல்லைன்னா காசு கிடையாது. காரோட கார் வர மாதிரி இருக்கு, காரை செக் பண்றா. சார் அவங்க 3 கார் வந்துச்சு, ஏன் 2 காரை மட்டும் செக் பண்றீங்க? அதுல தான்டா பணம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, ப்ரூஃபை காட்டிட்டு பணத்தை வாங்கிட்டு போ. அடா பாவிகளா!